ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 3 வெரைட்டி லில்லி பல்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் அமர்லிஸ் லில்லி, செகண்ட் இந்த பிங்க் க்ரீனம் லில்லி, தேர்ட் இந்த பிங்க் ரெயின் லில்லி. இந்த பிங்க் க்ரீனம் லில்லிக்கு ரெட் ஃபாக் லில்லின்னு இன்னொரு பேரும் இருக்குது. செமி ஷேடில் இந்த பிளான்ட்டை வச்சா நல்லா செழிப்பாக வளரும். இதன் பூக்கள் ஒயிட், பிங்க், டார்க் ரெட் இந்த 3 கலர்லேயே மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நீண்ட டார்க் பிங்க் கலர் ஸ்டெம்மில் கொத்து கொத்தாக மொட்டுகள் வந்து பூக்கள் பூக்கும். இந்த பிளான்ட்டை பாட்டில் வளர்க்குறதுனா மினிமம் பாட் சைஸ் 30 சென்டிமீட்டராவது இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளான்ட் ரொம்ப வெயிலில் வளரும்போது இலைகள் ரெட், க்ரீன் 2 கலர்லேயும் மிக்ஸ் ஆகி இருக்கும். பார்ஷியல் ஷேடில் வளரும்போது இலைகள் டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஒரு பாட்டில் ஒரு பல்ப் வச்சா போதும், நிறைய குட்டி குட்டி பிளான்ட் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். பாட்டில் மண் நிரப்பிட்டு இந்த திக்கான பகுதியை மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து நட்டு வைங்க. ரொம்ப ஆழமாக குழி தோண்டி நட்டு வச்சிங்கன்னா பல்பு துளிர்க்காது, அழுகி போயிடும். அதனால் கழுத்து பகுதி மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் வெரைட்டி அமர்லிஸ் லில்லி. இது பிங்க் கலரில் பூக்கும். இதுவும் பல்ப்லேருந்து வளரக்கூடியது. இன்றைக்கி கொஞ்சம் பல்பை ஃப்ரெஷ்ஷாக பாட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இலைகள், வேர்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீனம் பல்ப் எல்லாமே நல்லா மெச்சூர் ஆனது. பக்கத்தில் பேபி பிளான்ட்ஸ் வளர ஆரம்பித்தாச்சு. தேர்ட் வெரைட்டி பிங்க் கலர் ரெயின் லில்லி. இதுவும் ஃப்ரெஷ்ஷான பல்ப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த 3 வெரைட்டிலையும் க்ரீனம் ஒரு பல்ப், பிங்க் அமர்லிஸில் ஒரு பல்ப், பிங்க் ரெயின் லில்லியில் 3 பல்ப், டோட்டல் 5 பல்ப்ஸ் இருக்குது. பல்பு காம்போ ப்ரைஸ் 140 ருபீஸ். கொரியர் சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டி கொரியர்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே 60 ருபீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த காம்போ வேணும்னா டோட்டல் 200 பே பண்ணால் உங்களுக்கு இந்த 3 வெரைட்டியும், அதாவது 5 பல்புமே உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.